ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தெலுங்குலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ப்ரொடியூசரான தில் ராஜு வந்து இப்போ வந்து இப்போ தளபதி விஜய் போல தான் வந்து இப்போ வந்து நம்மளோட தெலுங்கு சினிமா வந்து மாற வேண்டும், அவர்கிட்ட பார்த்து நிறைய கற்றுக்க வேண்டும் அப்படின்ட்டு மொத்த ஒரு சினிமாவையும் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டில் விஜயோட நடிப்பில் உருவான திரைப்படம் தான் வாரிசு. இந்த திரைப்படத்தை வந்து வம்சி தான் இயக்கியிருந்தாங்க. தில்ராஜு தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. தமன் இசையில் உருவான இந்த திரைப்படத்தில் வந்து சரத்குமார், ராஷ்மிகா, யோகி பாபு, ஷாம், ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப நினச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வெளியான இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு கலைவாணி விமர்சனம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து வசூல் ரீதியாக கிட்டத்தட்ட 300 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். தயாரிப்பாளர் தில்ராஜுடன் தளபதி விஜய்க்கு வந்து இந்த திரைப்படம் முதல் முறையாக வந்து இவங்க 2 பேரும் பணியாற்றியிருந்தாங்க. எனவே இப்போ வந்து தயாரிப்பாளர் தில்ராஜு சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தளபதி விஜய் பற்றி சூப்பராக சொல்லியிருக்காரு. அதில் ஒரு மாதத்திற்கு 20 நாட்கள் என்கிற கணக்கில் 6 மாதங்களுக்கு 120 நாட்கள் கால்ஷீட் வந்து நம்ம தளபதி விஜய் கொடுத்தாரு. அவர் ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட 120 நாட்களில் முடிப்பது போல தான் வந்து அனைத்து நட்சத்திரங்களும் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து பின்பற்றினா நல்லாயிருக்கும். அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெலுங்கு சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் தமிழ் சினிமாவில் தெலுங்கு சினிமாவிலேருந்து நம்ம தளபதி விஜய் கிட்ட கற்றுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தளபதி விஜயை பாராட்டியே பேசியிருக்காங்க.